اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد لبثت منكم فيكم عمرا من قبلي. وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ما من شيء إلا هو يعلم أني نبي أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாய் தாபீன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மகஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். மதீனா மஸ்ஜித் மற்றும் மதரசா மிஃப்தாஹுல் ஜன்னா இணைந்து நடத்தக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின விழா தொடர் சொற்பொழிவிற்கு இந்த இரண்டாவது நாளில் நிகழ்விற்கு தலைமை வகிக்கக்கூடிய மௌலானா மௌலவி எம் முகமது சிராஜுத்தீன் சிராஜி ஹஸ்ரத் மதீனா மஸ்ஜித் உடைய தலைமை இமாம் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மிஃப்தாஹுல் ஜன்னா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் ஏ அகமது பிகாம் கலீமி ஹசரத் அவர்களே, மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, என்னுடைய ஆருயர் நண்பர் உற்ற தோழர் பிலால் மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஷரீஃப் இம்தாதி ஹசரத் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமை சொல்லி என் உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு தலைவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தலைவரா அல்லது உலக மக்களுக்கான தலைவரா என்பதை குறித்துத்தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்றுதான் அறிமுகப்படுத்துகின்றான். நபியே, உம்மை உலக மக்கள் அனைவருக்குமான ரஹமத்தாக, அருள்கொடையாக உம்மை அனுப்பி இருக்கின்றோம் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றார். நம்மளுடைய ஷரியத்தை பொறுத்தவரையில் நாயகத்தோடு இன்னும் 2 விஷயங்கள் உண்டு. அந்த இன்னும் 2ம் முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது.
நாயகத்தோடு சேர்த்து இந்த மூன்று விஷயங்களையும் நாம் ஒரு குறுகிய வட்டத்தோடு அணுகுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் தலைவர் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவன் கிடையாது. நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறக்கி அருளப்பட்ட குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமான வேதம் கிடையாது. இந்த மூன்றுமே பொதுவானது. அல்லாஹ் எல்லோருக்குமான இறைவன், உலக மக்களுக்கான இறைவன். குர்ஆன் உலக பொதுமுறை, முஸ்லிம்களுக்கு மட்டுமான இறைமறை கிடையாது. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களின் தலைவர், முஸ்லிம்களின் தலைவர் அல்ல. ஆனா இந்த மூணையுமே நம்ம சுருக்கி பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான். உலக மக்களின் ரப்பான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ரப்புல் முஸ்லிமீன் சொல்லியிருக்கானா? கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் முஸ்லிமீன் அப்படின்னா ஓதுறோம்? கிடையாது. ரப்பில் முஃமினீன் ஓதுறோம்? கிடையாது. குர்ஆனினுடைய முதல் சூராவினுடைய முதல் ஆயத்திலேயே நான் யாருக்கான இறைவன் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலக மக்களை படைத்தது மட்டுமல்ல, அவர்களை பரிபாலிக்க கூடியவனும் நான் தான், எனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்றான். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது ரமலான் மாதம், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். நாஸ் என்றால் மக்களுக்கான வேதம், மக்களுக்கான வழிகாட்டக்கூடியவை, மக்களுக்கு தேவையான வழிகாட்டக்கூடிய இறை வேதம். முதலில் முஸ்லிம் சொல்லல, முதலில் முஃமினீன் அல்லாஹ் சொல்லல. இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வழியை காட்டும், மற்றவங்களுக்கு வழியை காட்டாது. முஃமின்களுக்கு மட்டும்தான் வழியை காட்டும், மற்றவங்களுக்கு வழியை காட்டாதுன்னு அல்லாஹ் சொல்லல. எப்படி தன்னை உலக மக்களின் இறைவன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தினானோ அதே போன்றுதான் குர்ஆனையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், உலக மக்களுக்கான இறைவேதம். இது உலக பொதுமறை. அந்த வரிசையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கான அருட்கொடையாக நபியே உம்மை அனுப்பி இருக்கின்றோம். எப்படி நான் உலக மக்களின் இறைவனோ, குர்ஆன் எப்படி உலக பொதுமுறையோ, அதே போன்றுதான் நீங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஃமின்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கான அருட்கொடையாக உம்மை நபியை அனுப்பி இருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாலான தங்களுடைய பெரும்பகுதியை நபித்துவத்திற்கு பின்பும் சரி, நபித்துவத்திற்கு முன்பும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமய சகோதரர்களோடு தான் தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள். முதல்ல நபி பட்டத்தை பத்தி அறிமுகப்படுத்தி பேசுறாங்க. எனக்கு வஹி வரிய ஆரம்பிச்சிருக்குது, எனக்கு குர்ஆன் இறங்க ஆரம்பிச்சிருக்குது, என்ன அல்லாஹ் தன்னை கடைசி தூதராக, இறை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு மக்கள் எல்லாத்தையும் கூட்டி பேசும் பொழுது மக்கள்லாம் என்ன கேட்டாங்க? நீங்க நபி அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி? நீங்க நபி அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபகத் லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்க, 40 வருஷம் உங்களோட நான் இருந்திருக்கேன். என்னைக்காவது போய் பேசியிருக்கேனா? என்னைக்காவது மற்றவங்களை பத்தி தப்பா பேசியிருக்கேனா? யாருக்காவது எப்பயாவது நான் இடைஞ்சல் தந்திருக்கேனா? அந்த சபையில் இருந்தவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள். முஹத்திஸீன்கள் இந்த வரலாற்றை, இந்த ஹதீஸை பதிவு செய்கின்ற பொழுது பதிவு செய்கின்றார்கள், 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் சமய சகோதரர்கள் தான்.
நாயகம் மக்காவினுடைய வாழ்க்கையை முடித்து மதீனாவிற்கு நுழைந்த பொழுது சில ஆயிரங்களில் தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள். சில ஆயிரங்களில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகல. அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருப்பார்கள், சமூக நீதியை நிலைநாட்டி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் சமூக நீதியை நிலைநாட்டியது போல் எந்த தலைவரும் இதுவரை நிலைநாட்டியதில்லை. சமய சகோதரர்களோடு எப்படி அன்போடு பழகினார்கள், எப்படி அவர்களோடு உறவாடினார்கள், அவர்களுடைய உரிமையை எப்படி மீட்டெடுத்தார்கள், எப்படி அவர்களுக்கு மதிப்பளித்தார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா, எல்லா பள்ளிவாசலையும் பார்த்துருக்கீங்களா, இறுதி பேருரைன்னு ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணி ஒரு போர்டு ஒன்று மாட்டியிருப்பாங்க, இறுதி பேருரை. அதை எடுத்து அப்படி கொஞ்ச நேரம் வாசிச்சு பாருங்க. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முழுக்க மக்களுக்கான வழிகாட்டுதல், பெரும்பாலானவை மக்களுக்கான வழிகாட்டுதல். எந்த இடத்துலையுமே யா ஐயுஹல் முஃமின் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு பேசல, யா ஐயுஹன் நாஸ், மக்களே அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. முஸ்லிம்களே அப்படி கூட்டு பேசல. மக்களே நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், மக்களே உங்களுடைய இறைவன் ஒருவன் தான், மக்களே நீங்கள் நிற ரீதியாக மொழி ரீதியாக நிற ரீதியாக எந்த விதத்திலும் பாகுபாடு காட்டக்கூடாது என்று மக்களே மக்களே என்றுதான் அழைத்து பேசினார்களே தவிர பெரும்பாலான இடத்தில் அப்படித்தான் பேசினார். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கான தலைவர் என்பதற்கான அடையாளம். வெறுமனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுக்கான தலைவர் கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். அவன் முஸ்லிம்களுக்குமான இறைவன் கிடையாது, மக்களின் இறைவன், எல்லா மக்களுக்குமான இறைவன். இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், மற்றவர்களை விட அரபுகளோ அல்லது அரபுகளை விட மற்றவர்களோ உயர்ந்தவர்கள் கிடையாது. குலரீதியான இன ரீதியான பெருமை யாருக்கும் கிடையாது. அரபுகள் தான் உயர்ந்தவர்கள் கிடையாது மற்றவர்களை விட, அல்லது மற்றவர்கள் தான் அரபுகளை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. எல்லாம் ஒருதாய் மக்கள் தான். இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வலா லி அஹ்மர் அலா அஸ்வத, கருப்பரை விட வெள்ளையரோ அல்லது வெள்ளை நிறத்தவரை விட கருப்பரோ நிற ரீதியான பாகுபாடு கிடையவே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கருப்பு நிறத்தவரை விட வெள்ளையரோ அல்லது வெள்ளை நிறத்தவரை விட கருப்பரோ, வெள்ளையாக இருக்கிறவர் தான் தப்பு செய்ய மாட்டார், அல்லது கருப்பாக இருப்பவர் நேர்மையாக இருப்பார், கிடையாது. வேறு யார் சிறந்தவர்கள் மக்களில்? உங்களுக்கு யாருடைய மனதில் இறையச்சம் இருக்குமோ, இறை பக்தி இருக்குமோ, இறைவனை பற்றி உண்டான அச்சம் இருக்குமோ, அவர்தான் உயர்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தன்னுடைய வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக எந்த பாகுபாடும் கிடையாது. வட்டியை ஒழித்தார்கள். இன ரீதியான மொழி ரீதியான எல்லா பாகுபாடையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து கட்டியதோடு அந்த சபையிலேயே சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய வட்டியை எல்லாம் தள்ளுபடி செய்து விடுகின்றேன். அந்த காலத்துல இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய மக்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சபையிலேயே சொன்னார்கள், வஅவ்வலு ரிபன் அதஹு ரிபானா ரிபல் அப்பாஸ் இப்னு முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த வட்டியை முழுவதுமாக நான் தள்ளுபடி செய்து விடுகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லுகின்றன. கொலைக்கு பகரமாக கொலை, ஒரு உயிரை கொண்டால் அதே போன்று நானும் ஒரு உயிரை கொல்லுவேன், அந்த பழி வாங்குதலை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். எந்த சமயமாக இருந்தாலும் எந்த சமயத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் முஸ்லிம், இவர் மற்ற சமயத்தவர், இவர் முஸ்லிம், இவர் யஹூதி, இவர் முஸ்லிம், இவர் கிறிஸ்தவர் என்று எந்த இடத்திலும் பாகுபாடு காட்டியதே கிடையாது. யார் பக்கம் நியாயம் இருக்குமோ அவர் பக்கம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள்.
அதைத்தான் இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் பொதுவானவன், குர்ஆன் பொதுவானது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவானவர்கள். உதாரணத்திற்கு ஒரு முஸ்லிம் குர்ஆனின்படி நடக்க தவறுகின்றார், ரசூலுடைய வார்த்தையை பின்பற்ற தவறுகின்றார், அல்லாஹ்வை நேசிக்க தவறுகின்றார், அவர் சறுக்களை சந்திப்பார். பிற சமயத்தவர் குர்ஆனின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார். ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய குடும்பத்தையோ வியாபாரத்தையோ ஏதோ ஒன்றை குர்ஆனின்படி அவர் அமைத்துக் கொள்கின்றார், அல்லாஹ் சொன்னதின்படி அமைத்துக் கொள்கின்றார். சமய சகோதரர்கள் தான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின்படி அவர் தன்னுடைய வியாபாரத்தை, குடும்பத்தை, வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்றால் முஸ்லிம் சறுக்குவார். சமய சகோதரராக இருந்தாலும் அவர் ஈடேற்றம் பெறுவார், அவர் வெற்றியை காண்பார். இதுதான் நிதர்சன உண்மை. இதுதான் நிதர்சன உண்மை. நான் முஸ்லிம் என்பதற்காக வேண்டி ரசூலுடைய வார்த்தையை தட்டி கழித்தால் நான் சறுக்களை சந்திப்பேன். சமய சகோதரர், என்னோடு உடன்பரவா சகோதரர், அவர் முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் குர்ஆனின்படி, நாயகத்தினுடைய மொழியின்படி, நபிமொழியின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர் வெற்றியை சந்திப்பார். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்காவுக்கு பின்னாடி காபாவுடைய சாவி அன்னைக்கு தேதிக்கு இஸ்லாத்தை தழுவாத ஒருவரிடம் இருந்தது. எல்லாரும் போய் அதை காபாவுடைய சாவியை வாங்க பாயறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரையிலும் எப்படி நடைமுறை இருந்ததோ, அவர் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும், கலிமா சொல்லாவிட்டாலும், என்னை நபியாக ஏற்காவிட்டாலும் காபாவினுடைய சாவி அவரிடம்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலும் அப்படித்தான் ஆயத்தை இறக்கி காட்டினான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதத்தை பேணுங்கள், அமானிதத்தை உரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று ஆயத்து இறங்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவே நம்முடைய கைக்குள் வந்தாலும் காபாவினுடைய சாவி வழமை போல் நம்முடைய சமய சகோதரரான அவரிடமிருந்துதான் ஆண்டுதோறும் நாம் வாங்க வேண்டும் என்று அவரிடமே காபாவுடைய சாவி இருக்க அனுமதித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப தான் நபி யாருக்கான நபி, தான் எல்லோருக்குமான நபி என்பதை இது போன்ற சந்தர்ப்பங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு தடவை உத்துமா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபியுடைய கவச உடைய, போருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கவச உடைய அல்லது தளவாட சாமான்களை அவருக்கு தெரியாம எடுத்துடுறார். எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, நேக்கா யூதனுடைய வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறார். ஒரு யூதருடைய வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறார். வச்சது மட்டும் இல்லாம நேக்கா என்ன பண்றாருன்னா, இது கதாதாட்ட இருந்து அந்த யூதன் தான் எடுத்தான் அப்படிங்கிறதுக்கு கதாதா அவங்களுடைய வீட்டில இருந்து அப்படியே மாவை கொட்டிக்கிட்டே போய் யூதனுடைய வீட்டு வரைக்கும் கொண்டு போய் கொட்டிடுறார். இங்க இருந்து தான் எடுத்துட்டு போனாரு, பாருங்க மாவு அடையாளம் இருக்கு பாருங்க, யூதன் வீட்டுல தான் போகுது பாருங்க அப்படின்னு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவனத்துக்கு வருது. கவனத்துக்கு வந்த உடனே இப்ப ரெண்டு இது, ஒண்ணு பொருளை படி கொடுத்தவர் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, பொருளை எடுத்தவர் ஒரு முஸ்லிம் உத்துமா அப்படிங்கிறவர், இதுல பழி சுமத்தப்பட்டவர் ஒரு யூதன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியுப்புற அடையாளத்தெல்லாம் வச்சு இங்கிருந்து மாவு போயிருக்கு, நேரா யூதனுடைய வீட்டில தான் போயிருக்குது. அப்போ இவன் தான் எடுத்திருக்கும் போல தெரியுதுன்னு இதை யோசிச்சுக்கிட்டே மேலோட்டமா யோசிக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டு விட்டான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன் நாஸ். நபியே, நாம் உமக்கு வேதத்தை இறக்கினோம், லிதஹ்கும பைனன் நாஸ், மக்களுக்கு நுட்பமான விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வேதத்தை உமக்கு இறக்கி அருளி இருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஆயத்து இறங்கின உடனே
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. இதில் பாதிக்கப்பட்டவர் யூதர் தான், தப்பு செய்தவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், உத்மா தான் தப்பு செய்திருக்கின்றார் சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தீர்ப்பும் செய்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர் யூதராக இருந்தாலும், பாதிப்பை ஏற்படுத்தியவர் இஸ்லாமிய சகோதரராக இருந்தாலும், நாயகம் நின்றது யூதனின் பக்கம்தான். நாயகம் நின்றது யூதனின் பக்கம்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொன்னார்கள், இப்படி நீங்கள் சமய சகோதரர்களுக்கு பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்தினால், இது போன்ற தீங்கை நீங்கள் விளைவித்தால், அன ஹாசிமுன் ஃபீ யௌமில் கியாமா, கியாமத் நாள் என்று உங்களுக்கு எதிராக நானே வாதாடுவேன். உங்களுக்கு எதிராக நானே வாதாடுவேன். நீங்கள் முஸ்லிம், நீங்கள் முஃமின் என்பதற்காக வேண்டி உங்கள் பக்கம் நான் நிற்க மாட்டேன். பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர் பக்கம்தான் நான் நிற்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை பழைய ஞாபகத்துல ஏதோ ஒரு கோவத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கோவமா பேசிடுறாங்க. நீதான் யாருன்னு தெரியுமே, நீ தான் கருப்பு நிறத்தவர்கள் பிறந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுறாங்க. வார்த்தை விட்டவனே இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு வரும்போது ரொம்ப கோவப்பட்டாங்க, உச்சகட்டமா கோவப்பட்டாங்க. இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கம் உன்னிடமிருந்து விலகாமல் இருக்கின்றதே, நான் வேதனைப்படுகின்றேன் அபூதர் அப்படின்லாம் அந்த சஹாபியை பார்த்து கடிச்சிட்டாங்க. அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இது தாங்க முடியல. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடுமையா பேசிட்டாங்களே, இவ்வளவு தூரம் கோவப்பட்டாங்களே, நம்ம வார்த்தை இப்படி பேசியிருக்க கூடாது, வார்த்தையை விட்டுருக்க கூடாது அப்படின்னு மண்ணில் தன்னுடைய தலையை வச்சு, பிலால் நீ என்னை மிதிக்கின்ற வரை, நீ உன்னுடைய காலால் என்னை மிதித்து மன்னிக்கின்ற வரை நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், மதீனாவுக்கு முதல்ல போன உடனே அங்க மைனாரிட்டியா இருந்தவர்கள் முஸ்லிம்கள், அன்றைய தேதியில் முதலாக நுழையும் பொழுது மைனாரிட்டியாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள், மெஜாரிட்டியாக இருந்தது யூதர்கள். அது மட்டும் இல்ல, யூதர்களிடம் நிறைய கடன் பெற்றிருந்தார்கள் சஹாபாக்கள். அன்றைய தேதியில் எல்லாரையும் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டாங்க. முஸ்லிம்களுக்கு தனியாக ஒப்பந்தம் போட்டார்கள், எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு. யூதர்களை அழைத்து ஒப்பந்தம் போட்டார்கள், எப்படிலாம் நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் சொல்கின்றோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிமுகப்படுத்தியது போலவே முஸ்லிம்களுக்கு மட்டுமான தலைவர் கிடையாது, உலக மக்களின் தலைவர். அப்ப உலக மக்களுடைய தலைவரை அடையாளப்படுத்த வேண்டியது, சமய சகோதரர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. அதைத்தான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி பகுதியிலே, கடைசி காலகட்டத்திலே சொன்னார்கள், நான் உங்களுக்கு மத்தியிலே 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். தரத்து ஃபீக்கும் அம்ரேன். ஒன்று, அந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். லன் தல்லில்லு மா தமஸக்தும் பிஹிமா. குர்ஆன் ஒன்று, 2வது சுன்னத் நபி. குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றுகின்ற வரை வழி தவறவே மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம, இது முஹத்தீஸீன்கள் எழுதுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இந்த ஹதீஸின் வழியாக ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன பொறுப்பு அப்படின்னா, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் உலக மக்களுடைய அரங்கிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு என்பதாக சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸின் வழியாக. ஹஜ்ஜத்துல் விதாவிலே தன்னுடைய கடைசி உரையை நிகழ்த்துகின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்களுடைய ஒட்டகம் எந்த திசையில் இருந்ததோ அந்தந்த திசையில் எல்லாம் புறப்பட்டு போனது இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி. நபி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த எத்தி வையுங்கள் என்ற வார்த்தைக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை. இதுல சோகம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சொந்த தலைவரை நாம்
எந்த அளவு உள்வாங்கி இருக்கின்றோம், எந்த அளவு புரிந்து வைத்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம பேசுறோமே, நாயகம் அந்த அதுல வழிகாட்டி இதுல வழிகாட்டி அப்படின்னு வியாபாரத்துல, தொழில்துறையில, குடும்பத்துல, அன்பு செலுத்துறதுல, பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுறதுல, கல்வியில, அரசியல்ல, அதுல இதுல ஒவ்வொரு விஷயமா நம்ம ஒவ்வொரு டாபிக்ல உலமாக்களை கூப்பிட்டு பேசுறாங்களே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாம எவ்வளவு தூரம் உள்வாங்க வேண்டும். பொதுவாக நாம் எல்லோரையும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன், நாயகத்தை நாம் செவிவழி செய்தியாக மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தலைவரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுவதுமாக எப்பொழுதாவது நாம் வாசித்திருக்கின்றோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பயோகிராஃபியினுடைய 360 டிகிரி கோணத்தில் நாம் நபியை அணுகாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, நாம செவிவழி செய்தியாக மட்டும்தான் கேட்கிறோம். நாயகத்தை பத்தி என்ன தெரியும்? ரசூலுல்லாஹ் 11 கல்யாணம் முடிச்சாங்கன்னு தெரியும். முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேரு தெரியும். ஆயிஷா நாயகியை பத்தி தெரியும். நாயகத்தினுடைய பேரன் ஹசன் ஹுசைன் தெரியும். வேற நாயகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம் தலைவரை நாம் சுயமாக ஒரு முறையாவது வாசித்து படித்து தெரிந்திருந்தால் தான் சமய சகோதரர்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நாயகத்தை பற்றி நாம் செவிவழி செய்தியாக மட்டும்தான் கேட்கின்றோம். செவிவழியாக கேட்டதனுடைய பலவீனம் என்னவென்றால், நாயகத்தை பற்றி 10 செய்தி தெரியும், 5 செய்தி தெரியும், அல்லது 15 செய்தி தெரியும், அவ்வளவுதான். ஆனால் நாயகம் எப்படியெல்லாம் 23 ஆண்டுகளில் 360 டிகிரி கோணத்தில் அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள், உழைத்திருக்கின்றார்கள். சிறந்த வியாபாரியாக, சிறந்த கல்விமானாக, சிறந்த ஆசிரியராக, சிறந்த தொழில் முனைவோராக, சிறந்த குடும்ப தலைவராக, இப்படியெல்லாம் எப்படி இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சுயமாக படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு தெரியும். அப்படி சுயமாக படித்தால்தான் பெருமானாரை முழுவதுமாக நம்மால் உள்வாங்க முடியும். அப்படி உள்வாங்கினால் மட்டும்தான் நாயகம் எங்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, நாயகம் உங்களுக்கும் தான் தலைவர், உங்களுக்கும் தான் தலைவர் என்று கிறிஸ்தவர்களை பார்த்தும் இந்து சகோதரர்களை பார்த்தும் நம்மால் சொல்ல முடியும். அப்படி சொல்கின்ற பொழுதுதான் நாயகத்தினுடைய மீலாது விழாவை உண்மையாகவே நாம் கொண்டாடியதாக இருக்கும். வருஷ வருஷம் இவ்வளவு செலவு பண்றோமா இல்லையா? 12 நாளைக்கு 12 அஜரத்தை கூப்பிட்டு வர போக்குவரத்து செலவு, அந்த செலவு, சாப்பாட்டு செலவு, வர்றவங்களுக்கு தபுருக்கு. மீலாது விழாவை கொண்டாடுவது என்பது தபுருக்கை பகிர்வதில் கிடையாது. என் அன்பு சகோதரர்களே, மீலாது விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் நாயகத்தினுடைய வரலாறை நாம் முழுமையாக வாசிக்கின்ற பொழுதுதான் நமக்கான உண்மையான மீலாது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் பாதிக்கப்பட்டாலும் நான் அவர்கள் பக்கம் நிற்பேன். நான் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல. அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபியே, முஸ்லிம்களுக்கு மட்டும் நீங்கள் அருட்கொடை கிடையாது, இந்த முழு உம்மத்துக்கும். அந்த உம்மத்தில் கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள், அந்த உம்மத்தில் இந்துக்களும் இருப்பார்கள், அந்த உம்மத்தில் முஸ்லிம்களும் இருப்பார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் தான் உங்களுடைய அருட்கொடையாக நான் அனுப்பி இருக்கின்றேன். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். படைக்கப்பட்ட உம்மத்துகளிலேயே ஆக சிறந்த சமுதாயம் என்றால் அது உங்களுடைய சமுதாயம் தான். உங்கள் காலத்தில் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் அனைவருமே சிறந்தவர்கள் என்றால் அந்த சிறந்த சமுதாயத்தில் எல்லோரும் அடங்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சமூக நீதி அந்த பாரபட்சம் இல்லாம வழிகாட்டுறது எங்கெல்லாம் மிஸ் ஆகும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எங்க மிஸ் ஆகும்? எப்ப நம்ம ஆள் பார்த்து பழகுவோம், எப்ப நம்ம ஆள் பார்த்து தீர்ப்பு சொல்லுவோம்? ஒண்ணு சொந்தக்காரனா இருந்தா. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா நிசாவுல, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுசிக்கும். முஃமின்களுக்கு சொல்கின்றான், முஃமின்களே, நபியை போன்றே, நபி எப்படி பாதிக்கப்பட்டவன் யூதனாக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நின்றார்களோ,
பாதிக்கப்பட்டவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நின்றார்களோ அதே போன்றுதான் முஃமின்களே நமக்கு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ். எது நியாயமோ அதை பேசு, எது நியாயமோ அங்க நில்லுங்க, உண்மையின் பக்கம் நில்லுங்கள். வலவ் அலா அன்ஃபுஸிக்கும், அந்த உண்மையின் பக்கம் நிற்கின்ற பொழுது அது உங்களுக்கே எதிரானதாக இருந்தாலும் சரி. அவில் வாலிதைன் அவில் அக்ரபைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் அல்லது உங்களுடைய சொந்த பந்தத்திற்கு எதிராக இருந்தாலும், நீங்க ஒரு உண்மையை சொல்ல போறீங்க, நியாயத்தை பேச போறீங்க, அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஏன் உங்களுடைய பெத்தவங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நியாயத்தை பேசுங்க. உங்களுடைய ரசூல் எப்படி நியாயத்தை பேசினாரோ, சொந்த பந்தம் அல்லது ஏழை பணக்காரன் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த அங்க இருக்கக்கூடிய அங்க முடிவெடுக்கும் போது நம்ம தடுமாறும். அது அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எது உண்மையோ அதன் பக்கம் நில்லுங்கள். காசு இருக்கிறவன்ட்ட ஒரு மாதிரி, காசு இல்லாதவன்ட்ட ஒரு மாதிரி அப்படி செய்யாது. உங்களுடைய நபி உங்களுக்கு அப்படி வழிகாட்டவில்லை. இதுதான் நீதி தவறுகின்ற இடம் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்படி நீதி பெறலாமல் உங்களுடைய நபி எல்லோருக்குமான தலைவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார்களோ அதே போன்று நீங்களும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையை பேசுகின்ற சமயத்தில், உண்மையை சொல்லுகின்ற சமயத்தில் ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்கள் பாதிக்கப்படலாம், உங்களுடைய பெத்தவங்கள் பாதிக்கப்படலாம், ஏன் நீங்களே கூட பாதிக்கப்படலாம். அல்லது பணக்காரன் ஏழை என்று பாகுபாடு காட்டாமல் நீதித்தை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உண்மையை எங்க பேச எங்க தடுமாறுவோம்னா அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், விரோதம் இருக்கின்ற இடத்தில் உண்மை பேச தயங்குவோம். எனக்கு அவனை பிடிக்கல, அதனாலதான் அவனை கோர்த்து விட்டேன். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒருத்தர் மேல உள்ள பகையின் காரணமாக நீங்க உண்மை மறக்காதீங்க. அவன் மாட்டுட்டும் தான் நான் அப்படி செஞ்சேன், அவன் சாவட்டும் தான் நான் அப்படி பண்ணேன். ஒருத்தர் மேல பகையின் காரணமாக நீதி தவறலாம், அல்லது நெருங்கிய சொந்தத்தின் காரணமாக நீதி தவறலாம். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்த்தால் நீதி தவறலாம். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. பகைமையின் காரணமாக நீங்க எங்கேயும் நீதி தவறிவிடாம நீங்க நீதம் செலுத்தணும். அதனால யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, அப்படி நீதி தவறாம நீங்க உண்மையை பேசினா மட்டும்தான் அதுதான் உங்களுடைய தக்வாவை மேம்படுத்தும் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் எப்படி பாரபட்சம் இல்லாம தான் உலக மக்களுடைய தலைவர் என்பதை எல்லா சந்தர்ப்பத்திலையும் நிரூபிச்சாங்களோ அதே மாதிரிதான் சஹாபாக்களும் வாழ்ந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல ஒரு அலி ரலியல்லாஹுடைய பொருளை திருடிடுறான், திருடு போயிருது. அப்படி திருடு போகும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை காதிகிட்ட கொண்டு போறாங்க, ஜட்ஜிட்ட கொண்டு போறாங்க. அவங்க தான் ஜனாதிபதி, அந்த ஊருக்கு நியமிக்கப்பட்ட நீதிபதிகிட்ட இந்த வழக்கை கொண்டு போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இத யூதன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சந்தேகம். தன்னுடைய பொருள் காணாம போச்சு, ஆனா உண்மையிலேயே யூதன் தான் எடுத்திருக்கான். நீதிபதி விசாரிக்க போகும் பொழுது சாட்சி கேட்கிறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சாட்சிக்காக கொண்டு நிறுத்துறாங்க. நீதிபதி அந்த சாட்சியை ஏற்க மறுக்கிறார். இரத்த பந்தம் இல்லையா, உண்மையிலேயே யூதன் தான் எடுத்திருந்தான் இந்த சமயத்துல. அப்ப யூதனும் அந்த வழக்க தீர்ப்பு சொல்லும் போது யூதனை வர வைக்கப்பட்டு அவனை கேட்கப்படுது, என்ன நீ எடுத்தியா அப்படின்னு. யூதன் மறுக்கிறான், நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறான். சாட்சி கேட்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு நிறுத்துறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. நீதிபதி இந்த சாட்சி இல்லாம வேற சாட்சி இருக்கான்னு கேட்கிறாரு. இல்லை, இந்த சாட்சி தான், என் மகன் தான் சாட்சி அப்படின்னு. இந்த சாட்சி எடுக்க முடியாது, இந்த பொருள் யூதனுக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க.
அப்ப அந்த யூதன் பார்த்துட்டு மனசு மாறி, உண்மையிலேயே நான் தான் எடுத்தேன், நீ இப்படி தீர்ப்பு செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும், ஆனா வெளிப்படையாக தீர்ப்பு செய்த பார்த்து அவர் சாட்சி மகனை சாட்சிக்கு கூட்டிட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நீங்க இது என் பொருள்னு சொல்லிட்டீங்க, நான் இவ்வளவு அலிரலியல்லாஹு இவ்வளவு நேர்மையா நடந்ததுக்காக வேண்டியும் நீங்கள் இந்த தீர்ப்பை சொன்னதற்காக வேண்டியும் இந்த பொருளை நான் அவர்கிட்டயே உரியவர்கிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த யூதன் இஸ்லாத்தை தழுவினான். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எகிப்து நாட்டுல கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. அப்படி நியமிக்கப்படும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கவர்னருடைய மகனுக்கும் ஒரு யூதனுக்கும், ஒரு கிபித்தியை சேர்ந்த எகிப்தை சேர்ந்த இன்னொருத்தருக்கும் மல்யுத்த போட்டி நடக்குது. அப்படி மல்யுத்த போட்டியில நடக்கும் பொழுது அசல்ல அந்த எகிப்தியர் ஜெயிச்சிடுறாரு. யாரை ஜெயிக்கிறாரு? ஆளுநருடைய மகனை ஜெயிச்சிடுறாரு. பதவியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய மகனை ஒரு எகிப்தியர் உள்ளூர்காரர் ஜெயிச்சிடுறார். பதவியில இருக்கிறவருடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகனால தாங்க முடியல. எங்க குடும்பத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு, என்னையே நீ ஜெயிக்கிறியா அப்படின்னு போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவரை அடிச்சிடுறாரு. எப்படி நீ என்னை ஜெயிக்கலாம் அப்படின்னு அடிச்சிடுறாரு. இந்த விஷயம் நேரம் உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன அம்ர் இப்னு ஆஸ், என் கவனத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த விஷயத்தை எப்படி நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படின்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு. என் மகனுக்கும் அவருக்கும் போட்டி நடந்துச்சு. போட்டியில எகிப்தியர் உள்ளூர்காரர் ஜெயிச்சிட்டார். ஆனா என் மகனுக்கு அது எப்படி, என் செல்வாக்கு என்ன, நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறோம், தாங்க முடியல என் மகனுக்கு. அதனால போட்டிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எகிப்தியரை அடிச்சிடுறாரு. இதுதான் உமர் ரலியல்லாஹு நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பெரிய சாட்டை எடுத்து அந்த எகிப்தியருடைய கையில, உள்ளூர்காரருடைய கையில கொடுத்து, எப்படி உன்னை அடிச்சானோ அதை விட பல மடங்கு நீ அவரை அடிக்கணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தீர்ப்பு செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பவர் இருக்கு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பவர் இருக்கு. அடிச்சது ஒரு எம்எல்ஏ மகன், எம்பி மகன், இன்னைக்குள்ள காலத்துல புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீ எப்படி பாதிக்கப்பட்டாயோ அதை விட கூடுதலாக அடிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றதுன்னு சாட்டையை தூக்கி கொடுக்குறாங்க. இதுதான் சஹாபாக்கள். இதுதான் சஹாபாக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலக மக்களின் தலைவர் என்பதை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எப்படி நிரூபித்தார்களோ அதே போன்றுதான் சஹாபாக்கள் தங்களுடைய கைக்கு ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது, நாயகத்திற்கு அடுத்தடுத்து தங்களுடைய கைகளுக்கு அதிகாரம் வருகின்ற பொழுதும் அதே போன்றுதான் நீதி தவறாமல் ஆட்சியை வழங்கினார்கள். தான் தன்னுடைய ஆள் என்பதற்காக வேண்டியோ, அல்லது அவன் வெள்ளையாக இருக்கின்றான் என்பதற்காக வேண்டியோ, அல்லது தன்னுடைய ஊரை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டியோ, அல்லது அவன் அரசு அதிகார குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டியோ எந்த சமயத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நின்று ஒரு வார்த்தை பேசியது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக மறு வார்த்தை பேசியது கிடையாதோ அதே போன்றுதான் நாயகத்தினுடைய தோழர்களும் அப்படி நமக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், சூரா ஹுஜராத்தில், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. எல்லோரும் என்றால் முஸ்லிம்களும் சரி, இந்துக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அல்லாஹ் சொல்லல. யா அய்யுஹன் நாஸ், மக்களே நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள். இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் அனைவருமே ஒரு தாய் மக்கள். பிறகு ஏன் உங்களை நாம் இப்படி குடும்பமாக, கோத்திரமாக நாம் பிரித்து போட்டோம் என்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வேண்டி, புரிந்து கொள்வதற்காக வேண்டி. இந்த நாட்டுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும், நம்ம நாட்டினுடைய சாப்பாடு வேற மாதிரி இருக்கும், வெளிநாடுகளுடைய சாப்பாடு கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்,
குடும்ப அமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை, இங்கே வாழக்கூடிய வாழ்க்கை முறை வேறையா இருக்கும். வெளிநாடுகளில் வேலை, ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப வாழ்க்கை முறை வேறாக இருக்கும். இப்படி உங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களை பல ஊர்க்காரர்களாக, பல நகரத்தைச் சேர்ந்தவர்களாக, பல நாட்டைச் சேர்ந்தவர்களாக, பல மொழியை பேசக்கூடியவர்களாக நாம் மாற்றி அமைத்திருக்கின்றோம். படைப்பின் அமைப்பை இப்படி அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய அடுத்த வரையில் சொல்கின்றான், இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களை யாரு சிறந்தவங்க, யார் உயர் ஜாதி அப்படின்னா, யார் தக்வாவால், இறையச்சத்தால், இறை பயத்தால் உயர்ந்து நிற்கின்றாரோ அவர்தான் உயர் ஜாதி. வெள்ளையாக இருப்பதனால் மட்டுமே நீ உயர் ஜாதி கிடையாது. அல்லது இந்த ஊரில் இந்த மொழி பேசுகின்றாய் என்பதற்காக மட்டுமே நீ உயர் ரக ஜாதி கிடையாது. அல்லது நீ முஸ்லிமாக இருக்கின்றாய் என்பதனால் மட்டுமே நீ உயர்ந்தவன் கிடையாது. மாறாக இறையச்சம் யாருடைய மனதில் குடிகொண்டு இருக்கின்றதோ, இறை பக்தி யாருடைய மனதில் உள்புகுந்து இருக்கின்றதோ, ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அவர்தான் உயர் ஜாதி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அதனாலதான் நம்ம குர்பானியில கூட அல்லாஹ் பேசுவான், லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். முத்தவள்ளி குர்பானி நான் ஏத்துக்குவேன், மோதினார் குர்பானி ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் கிடையாது. அல்லது வெள்ளையா இருக்கிறவன் திருப்பூர் உள்ள குர்பானியை தான் ஏத்துக்குவேன், கோயம்புத்தூர்கார குர்பானி கொடுத்த ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் கிடையாது. லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. நீ கொடுக்கிற குர்பானி கொடுக்கறியா இல்லையா, அந்த மாடை நான் சாப்பிட போறேனா, கொழுப்பு நான் சாப்பிட போறேனா, அல்லது எலும்பு நான் சாப்பிட போறேனா, ஈரலை நான் சாப்பிட போறேனா, ஏதாவது என்கிட்ட வந்து சேருமா? நீ கொடுக்கிற குர்பானியுடைய கறி என்கிட்ட வராது, நீ கொடுக்கிற குர்பானுடைய எலும்பு என்கிட்ட வராது, எனக்கு அது அவசியம் இல்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உன்னுடைய தக்வா தான் என்னிடம் வந்து சேரும், உன்னுடைய தக்வா தான் என்னிடம் வந்து சேரும், உன்னுடைய இறையச்சம் தான் என்னிடம் வந்து சேரும். குர்பானி கொடுக்கின்ற பொழுது அதனாலதான் சொல்லுவாங்க, கூட்டு குர்பானில எல்லாருடைய நியத்து, 7 பேருடைய நியத்து ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தருடைய நியத்து இன்னைக்கு நல்ல கறி வேட்டை அப்படின்னு நினைச்சிட்டா கூட 6 பேருடைய குர்பானியும் கூடாம போயிடும். 7 பேருடைய நியத்தும் அல்லாஹ்விற்காக கொடுக்கின்றேன் என்று இருக்க வேண்டும். லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தலைவர் என்பதற்கு இது போன்று ஏராளமான சான்றுகள் உண்டு. அல்லாஹ் அப்படித்தான் நியாயத்தை அறிமுகப்படுத்துகின்றான் என்பதே முதன்மை சான்று. எப்படி அல்லாஹ் பொதுவானவனோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்றானோ, நான் முஸ்லிம்களுக்கு மட்டும் தன்னை இறைவன் கிடையாது என்று எப்படி தன்னை பொதுவான இறைவனாக அறிமுகப்படுத்துகின்றானோ, குர்ஆனை அல்லாஹ் உலக பொதுமுறையாக ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கான நேர்வழி காட்டுதல் இதில் உண்டு என்று குர்ஆனை உலக பொதுமுறையாக அல்லாஹ் அறிவித்து காட்டுகின்றானோ, அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலக மக்களின் அருட்கொடை நபியே நீங்கள் என்றுதான் அறிமுகப்படுத்துகின்றான். உலக மக்களினுடைய தலைவரை உலக மக்கள் அனைவருக்கும் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாயகத்தை முதலில் நாம் செவிவழி செய்தியாக கேட்டு மட்டுமே தெரிந்து கொள்ளாமல், நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை முழுவதுமாக நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது வாசித்து பார்க்க வேண்டும். ஓதனமா இல்லையா குரான? ரம்ஜான் வந்தவுடனே ஒரு குரானாவது முடிச்சிடணும். இந்த தடவை ஓதனமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதற்கு, முழுமையாக வாசிப்பதற்கு ஒரே ஒரு யோசனை, நல்ல இலகுவான யோசனையை நான் சொல்கின்றேன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம். நாயகத்தினுடைய வரலாறு எல்லா மொழிகளிலும் இருக்கின்றது. நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு. தமிழில் இருக்கின்றது, ஆங்கிலத்தில் இருக்கின்றது, பாரசியில் இருக்கின்றது, பிரெஞ்சில் இருக்கின்றது, எல்லா மொழிகளிலும் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம். ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு அதிகபட்சமே 10 நிமிஷம், குறைஞ்சது 2-3 நிமிஷத்துல படிச்சோம். அதிகபட்சம் 10 நிமிஷம், அவ்வளவுதான்.
இப்படி நாம ஒரு நாளைக்கு ஒரு புக்கம் வாசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நகர்ந்து கொண்டே இருந்தது, என்னென்ன சிக்கல்களை எல்லாம் சந்தித்தார்கள், எப்படியெல்லாம் எதிரிகளை கையாண்டார்கள், என்னென்ன விஷயங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சவாலாக மேற்கொண்டார்கள் என்பதை நாம் முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாயகம் உலகத்தின் தலைவர், உலக மக்களின் தலைவர் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் புரிந்துவிட்டால் நாம் தன்னிச்சையாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நாம் பிற சமய சகோதரர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல் எங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை, அவர் உங்களுக்கும் தான் தலைவர், இப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை நாம் சமய சகோதரர்களுக்கும் நம்மால் சொல்ல முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். வல்ல நாயனின் கிருபையால் அந்த பொறுப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கடைபிடித்து நாயகத்தை உலக மக்களின் தலைவர் என்பதை இந்த உலகிற்கு சொல்லக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.